ரம்யா. தேவையில்லம்மா. ஐயோ தேவையில்ல. என் விஷயத்த நானே பாத்துக்கிறேன். பார்த்தி மாமாவை எப்படி வர வைக்கிறதுனே எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாத்துக்கிறேன். ரம்யா, ஏய் ரம்யா, ரம்யா, ரம்யா கதவு தர. ரம்யா, ரம்யா கதவு தர. ரம்யா, ரம்யா எதா இருந்தாலும் அம்மா பேசுறம்மா, பேசி தீர்த்துக்கலாம். ரம்யா, ஐயோ ரம்யா. ஹலோ பிரதர், பார்த்தது போதும், ஒழுங்கா சாப்பிடுங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. உனக்கு மட்டும் அவ்வளோ வச்சிருக்காங்க. பார்வதி, அண்ணே அப்படி ஒரு நிமிஷம் நான் வந்து பேசிட்டு வந்து. சரிங்க. சொல்லு ரம்யா. மாமா, இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ரம்யா, இங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சு சந்தோஷமா பந்தி பரிமாறிக்கிட்டு இருக்கோம். இப்ப போய் நீ மாமா, நான் சொல்றது கேளுங்க. பார்த்தி மாமாவுக்கு கால் பண்ண, அவர் கட் பண்ணி விட்டுட்டாரா? என்ன விட்டுட்டு வேற பொண்ணு நிச்சயம் பண்ண அவருக்கு எப்படி மாமா மனசு வந்துச்சு? என்ன ரம்யா, ஏன் எப்படி எல்லாம் பேசுற? நான் சாக போறேன் மாமா. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதுல 5 லிட்டர் பெட்ரோல் இருக்கு. என்னை எரிச்சுக்க இது போதும். போன பார்த்தி மாமா கிட்ட கொடுத்து என்கிட்ட பேச சொல்லுங்க. இப்ப நீங்க பார்த்தி மாமா கிட்ட போன கொடுக்கலன்னா உங்க கண்ணு முன்னாடியே பெட்ரோலை ஊத்தி நான் கொளுத்திப்பேன். முட்டாள்தனம். வேண்டாம், அவசரப்படாத. இப்ப என்ன உனக்கு? பார்த்தி கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? இரு, லைன்ல இரு, நான் உன்னை பேச வைக்கிறேன். பொறுமையா இரு, அவசரப்படாத. பார்த்தி, ஒரு நிமிஷம். என்னாச்சு மாமா? இல்ல ஒண்ணு இல்லம்மா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு சின்ன இஷ்யூ. அத பார்ட்டியால தான் சால்வ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான். இதோ பேசிட்டு வந்துருவான். நீ சாப்பிட்டுரு. வா பார்த்தி, வா. என்னாச்சுடா? ஒண்ணு இல்லடா, வா. வா வா. என்ன பாச்சு? ரம்யா எனக்கு வீடியோ கால் பண்ணிக்கா, அவகிட்ட பேசு. எனக்கும் கால் பண்ணப்பா, அப்புறம் பேசிக்கலான்னு. அப்படி இப்ப பேசு, நான் தான் சொல்றேன்ல, முதல்ல அவகிட்ட பேசு. பொறுமையா. என்ன பேசுற? மாமா, நீங்க என் கால் அட்டென்ட் பண்ணலன்னா உங்ககிட்ட நான் பேச முடியாதுன்னு நினைச்சீங்களா? ரம்யா, என்ன ரம்யா அது? இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் டிஸ்டர்ப் பண்ற? உங்களுக்கு நிச்சயதார்த்தம்? அப்போ என்னுடைய நிலைமை? நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க நிச்சயத்துக்கு போயிட்டீங்கல்ல?
நேசிச்சதை விட நான் வேற என்ன மாமா பாவம் பண்ண? என்ன தூக்கி போட்டு வேற பொண்ணு தேடி போயிட்டீங்க. இது கொஞ்சமாச்சும் நியாயமா மாமா? பார், என் மனசுல இருக்கிறத உன்ட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். இப்ப எதுக்கா நீ இப்படி? ம். நான் சாக போறேன் மாமா. என்ன ரம்யா, என்ன ரம்யா சொல்ற? இந்த பெட்ரோலை என் மேல ஊத்தி கொளுத்திக்க போறேன். ஏய், என்ன இதெல்லாம்? ரம்யா, இதெல்லாம் ரொம்ப தப்பு ரம்யா. எதுக்கு அப்படி எல்லாம் பண்ற? நீங்க என்ன வேணான்னு சொன்னீங்கல்ல, அப்ப வாங்கி வச்சதுதான். இவ்வளவு நாள்ல ஏதாவது பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. இருந்தாலும் அம்மாவும் மாமாவும் உங்க மனச மாத்துவாங்கன்னு தோணுச்சு. இப்ப நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு தோணுச்சு மாமா. உங்களுக்கு என் கூட வாழ பிடிக்கல. அப்புறம் நான் மட்டும் எதுக்காக வாழணும்? இந்த பாரு, நீ பண்றது ரொம்ப தப்பு. சொல்றத கேளு. நான் சாக போறேன் மாமா. என் மேல அக்கறை இருந்துச்சுன்னா உடனே வீட்டுக்கு வாங்க. ஏய் ரம்யா, என்னப்பா இவ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கா? பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்க போறேன்னு சொல்றா. இப்ப என்னடா பண்றது? எப்படியாவது அவளை தடுக்கணும்டா. ஏதாவது யோசிடா. ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. இருங்க இருங்க பா, நான் உடனே வீட்டுக்கு போறேன். நீங்க இங்க சமாளிக்க முடியுமா? கஷ்டம்தான், இருந்தாலும் பரவாயில்ல. நீ போய் எப்படியாவது அவளை தடுத்து நிறுத்து. ஏதாவது செய் போ. பொறுமையாடா, கோவப்படுறத ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணு. புரியுதா? சரிப்பா, இங்க நான் பாத்துக்கிறேன். நீ சரி, ஜாக்கிரதை. மாப்பிள்ளை எங்கடா போறாரு? ஒண்ணு இல்லடா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அத பார்த்து இருந்தா பெட்டரா ஹேண்டில் பண்ணுவா. பாவம், ஒரு லேபர் உயிருக்காக போராடிட்டு இருக்கா. அதான் என்னன்னு பாக்குறதுக்கு அனுப்பியிருக்கேன். சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பத்தி யாருக்கும் தெரியறது இல்ல. எல்லாருமே சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா நாம பார்த்துட்டு இருக்கிற பிரச்சனை தானே. வந்துடும். சரி வா போலாம். பிரியா, சாப்பிடுமா? பிரியம்மா, அப்பா, மாப்பிள்ளை ஏதோ அவசர வேலையை சைட்டுக்கு போயிருக்காரு. சீக்கிரம் வந்துருவாரு. நீ சாப்பிடும். இப்போ வந்துடும். நீ சாப்பிடுற. என்ன பிரச்சனை? நம்ம கிட்ட கூட சொல்லாம போறாரு. ரம்யா, ஏதாவது பண்ணிக்காதடி, கதவை தோறு. ரம்யா, ரம்யா, பாட்டி, ரம்யா உள்ள போய் கதவு மூடிக்கிட்டாடா. நானும் எவ்வளவு தட்டி பார்த்து திறக்க மாட்டேன். ரம்யா பார்த்து வந்திருக்கே, கதவு திற. ரம்யா, கதவு திறக்க போறியா இல்லையா? ரம்யா, 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 அம்மா சொல்றது கேளுமா, ப்ளீஸ் மா, கதவு தர. கதவு திற. ரம்யா, இப்ப நீ கதவு திறக்கலன்னா உடைச்சிடுவேன். ரம்யா, ரம்யா, கதவு திற. திறக்க போறியா இல்லையா? ரம்யா, ரம்யா, வைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத. சொல்றேன் கேளு ரம்யா. ரம்யா, பார்த்தி, எனக்கு ரொம்ப கதவு திற ரம்யா. ரம்யா, திறக்கறியா இல்லையா? ஏய், ஏன் நீ இப்படி பண்ண? கொஞ்ச நேரத்துல நீ இப்படி தவிக்க விட்டுட்டியே, ஏன் இப்படி பண்ண? என் உயிரே போயிடுச்சேடி.
கல்யாணம் உனக்கு என்ன சாதாரணமா போச்சா? நான் அப்படியே நடுங்கிட்டு வந்திருக்கேன். என்ன இப்படி செய்ய வச்சது யார் மாமா? நீங்க தானே அத அப்படி பண்ண. ஏய், அரைஞ்சு பார்த்தி, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. உனக்கு உயிரோட மதிப்பும் தெரியல, மத்தவங்க அன்போட மதிப்பும் தெரியல. யாருக்கு அன்போட மதிப்பு தெரியல? ஆ? என்ன நீங்க லவ் பண்ணீங்கல்ல, ஆனா உங்க அம்மா சொன்னதுக்காக அதை நீங்க மறைக்கிறீங்க. எனக்கு தெரியாதா? ஏய், பைத்தியம் மாதிரி பேசாத. உன் மேல இருக்கிறது வெறும் பாசம்தான், அது காதல் இல்ல. இத புரிஞ்சுக்காம எங்க அம்மா எதுக்கு எடுத்துட்டு இருக்க? உண்மையை சொன்னா கோவம் வருதா மாமா? உங்ககிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரச்சனை இல்ல. அத்த, தயவு செஞ்சு இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணுவீங்க. இல்லைன்னா இப்படிதான் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருப்பா. Idiot. பார்த்தி, பார்த்தி நில்லு. நான் என்ன அவளை மட்டும்தான் வளர்த்தேனா? உன்னையும் தானே வளர்த்தேன். அத்தை அத்தைன்னு என்ன சுத்தி சுத்தி வருவியேப்பா. அந்த பாசம்லாம் எங்கப்பா போச்சு? ஆ? பாருடா, ரம்யாவை பாரு, உன் கூடவே வளர்ந்த பொண்ணு. அவ மனசு உடைச்சு போட உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அத்த, நீங்க எனக்கு வெறும் அத்தை மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு அப்பா. எங்க அப்பா கிட்ட இருக்கிற உழைப்பு, தைரியம் எல்லாத்தையும் நான் உங்ககிட்டயும் பாக்குறேன். எங்க அப்பா எனக்கு ஒரு ரோல் மாடல்னா நீங்களும் எனக்கு அப்படித்தான். நீங்க மட்டும் இல்ல அத்த, அப்பாவும் இதேதான் என்கிட்ட சொன்னார். ஆனா எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதுல உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ, இது நான் என்னத்த பண்ண முடியும்? இப்ப நீ என்னப்பா சொல்ல வர? ரம்யா என் கூடவே வளர்ந்தவன், அவன் என்னோட ஃப்ரெண்ட் அத்த. ஐயோ, அவளை என்னால எப்பவும் வைஃப பார்க்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது. இப்ப நீங்க சொல்றதுக்காக நான் அந்த கல்யாணத்தை பண்ணேன்னு வைங்க, எங்க 2 பேரும் வாழ்க்கையை நாளைக்கு நரகமாயிடும். புரிஞ்சுக்கோங்க அத்தை. பார்த்தி, உனக்காக அவ உயிரையே கொடுக்க போயிட்டாடா. அதுக்காக அது ஒரு பைத்தியக்காரத்தனம் அத்தை. ஐயோ, அவளுக்கு நீங்க தான் அட்வைஸ் பண்ணி மாத்தணும். என்னால அவளை வைஃபா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. என் மேல உங்களுக்கு உண்மையிலே பாசம் இருந்தா தயவு செஞ்சு அவளுக்கு புரிய வைங்க. பார்த்தி, ஐயோ, அவளுக்காக உன் மனசை நீ கொஞ்சம் மாத்திக்க மாட்டியா? ப்ளீஸ் அத்தை, அவளுக்கு உண்மையை புரிய வைங்க. பிரியா, என்னம்மா மாப்பிள்ள சொல்லாம போயிட்டாருன்னு கோவமா? ஒன்னும் தப்பா எடுத்துக்காதம்மா, ஒரு வேலை அப்படி. அப்பா, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. அவரோட ஜாப் நேச்சரை பத்தி எனக்கு தெரியாதா? வெறும் 200 பேரை வச்சு ஹோம் ரன் பண்ற எனக்கே இவ்ளோ பிரஷர் இருக்குன்னா, கிட்டத்தட்ட 500 பேரை வச்சு வேலை வாங்குற அவருக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும்னு எனக்கு புரியுதுப்பா. இதுதான் என் பொண்ணுங்கிறது. எவ்வளவு பெரிய விஷயத்தையும் எவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிற பாத்தியா? இந்த ஒரு குணம் போதும், நீ உன் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்படா. இருந்தாலும் மாப்பிள்ள பந்தியில இருந்து பாதியிலே எழுந்து போனது எனக்கு வருத்தமா தாங்க இருக்கு. போனவரு பேருக்காவது பிரியா கிட்ட அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம். சொல்லாம போனது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு. நீ சொல்றது வாஸ்தவம் தான், சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர் ஏன் சொல்லாம போனார்னு எனக்கும் தெரியல. அப்பா, சொல்றது முக்கியம் இல்லப்பா, அவரை சொல்லிருக்கலாம். ஆனா ஏன் சொல்லாம போனார்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு சுப காரியம் நடந்திருக்கு, அந்த சிச்சுவேஷன்ல
இந்த மாதிரி ஒரு சங்கடமான விஷயத்த சொல்றது சரியா இருக்காதுன்னு கூட அவரு யோசிச்சிருக்கலாம்ல. ஆ, அபசகுணமா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம்ல. நல்ல விஷயம்னா அவரே சந்தோஷமா சொல்லிருப்பாரு. நான் அப்படிதான் யோசிக்கிறேன். ஆ. பாத்தியா என் பொண்ணு இவ்வளவு முற்போக்கா யோசிக்கிறா பாத்தியா? இவகிட்ட இருந்து நானே நிறைய விஷயம் கத்துக்கணும். இந்த விஷயத்துல எல்லாம் இவ என்ன மாதிரி. பொண்ண மாதிரிலாம் இல்ல, அப்படியே எங்க அம்மா மாதிரி. ஆமாமா, உங்க அம்மா என் பொண்ணு மாதிரி இருந்துட்டாலும் உலகத்துல எந்த மருமகளும் மாமியாரை மட்டும் ஏத்துக்கவே மாட்டீங்களே. ரொம்ப தப்பான வார்த்தைப்பா. என் மாமியார எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட முக்கியத்துவத்தை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதை தெரிஞ்சுக்கோங்க. ம், பாத்துக்க, உன் பொண்ணுகிட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்க. என்ன காவியா? என்னடா என்ன நடக்குதுங்க? வந்தாரு, நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அவர் பாட்டுக்கு பாதி சாப்பாட்டுல எழுந்திருச்சு போயிட்டாரு. இதான் ஒரு புது பொண்ணு கிட்ட உங்க அண்ணன் நடந்துக்கிற லட்சணமா? ஏய், நாடி இது என்னமோ நானே பிளான் பண்ணி அவனை எந்திரிச்சு போன அனுப்புன மாதிரி என்கிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நானும் அவ போனுக்கு தான் ட்ரை பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிறான். ஏண்டா, சைட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா இப்படியா பொண்ணை கைவிட்டுட்டு அப்படியே போயிடுவீங்க? ஐயோ, எந்த சைட்டுனே தெரியலமா. அவன் போன் எடுத்தா தானே தெரியும். நான் போயிட்டு அவனை அங்கிருந்து அனுப்பிச்சு வைக்கலான்னு பாக்குறேன், ஆனா தெரியலையே. இந்த ஐடியா உனக்கு இப்பதான் வருதா? ஐயோ கடவுளே, என்னை எப்படி வில்லன் ஆக்குறாங்களே. எது நடந்தாலும் பழிய தூக்கி என் தலையில போடலாமா? இது நியாயமா? சும்மா பேச்ச மாத்தாத சரியா? படிச்சவர் தானே உங்க அண்ணன். நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட பொண்ணை பந்தியில விட்டுட்டு பாதியில எழுந்து போறது டீசன்சியே இல்லைன்னு அவருக்கு தெரிய வேணாம். பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போல. அப்படி என்னடா அர்ஜென்ட்? அப்படி என்ன தலை போற காரியம்? இது உனக்கு புரியுது, எனக்கு புரியுது, அவனுக்கு புரியலையே. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒண்ணு நான் போய் சமாளிச்சிருப்பேன், இல்ல அர்ஜுனையாவது அனுப்பி வச்சிருப்பேன். இவன் எதுக்கு இப்படி பதறி அடிச்சுட்டு போயிருக்கான்? இது பாரு, இந்த வழவழ குழக்குழலாம் எனக்கு பிடிக்காது சரியா? நான் ஏற்கனவே செம்ம கான்ல இருக்கேன், பாத்துக்கோ. ஏமா, உனக்கே இது ஓவரா தெரியலையா? கட்டிக்க போற கல்யாண பொண்ணே இத பத்தி கவலைப்படாம இருக்காங்க. நீ எதுக்கு வெட்டி அப்படி டீ ஆத்திக்கிட்டு இருக்க? இத பாரு செல்லம், நீ என்கிட்ட கோச்சுக்கும் போது அப்படியே பார்க்க அழகா இருக்க. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா என் அண்ணங்கிட்ட கோச்சுக்கிறப்போ உன்னோட அந்த ஸ்பாட்லெஸ் பியூட்டி வந்து லைட்டா குறையுது. கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோயேன். வயசான காலத்துல பிபி எல்லாம் வராது. எப்ப பாரு ரொமான்ஸ் ரொமான்ஸ், டக்கு டக்குன்னு எப்ப பார்த்தாலும் இப்படி கை நீட்ட வேண்டியது. ஏண்டா, உனக்கு போரே அடிக்காதா? அப்படியே உள்ள இருந்து ரொமான்ஸ் பொங்குது காவியா. அது போய் எப்படி போர் அடிக்கும்? என்ன கொடுமை சரவணன் இது. ஹலோ, எதுக்கு இப்ப என்ன முறைக்கிற? இது வரைக்கும் என்ன பார்த்து ஆசையா ஓ அது கூட சொன்னது கிடையாது. ஓஹோ, இதுல உனக்கு என் மேல கோவம் வர வருதா? உனக்கு ஊன் வேற சொல்லணுமா? அப்படி ஒண்ணு உங்க அண்ணன் செஞ்ச காரியத்துக்கு உன் மூஞ்சி மேல கும்முன்னு வேணா ஒரு குத்து குத்து. அடி பாவி. என்ன வலிக்குது? ரம்யா, ரம்யா, எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? இப்படியே பண்ணி தொலைங்க. இந்த செய்தியை கேட்டதும் எப்படி பதறி போயிட்டு தெரியுமா? அக்காவுக்கு வாழ்க்கையில இருக்கிற ஒரே பிடிமான நீ தானடி. இப்படி நீயே விட்டுட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டா அக்காக்குன்னு யாரு இருக்கா? என்ன செஞ்சிருக்க நீ? இதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் உன்னை இந்த அளவுக்கு பாராட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோமா? உன்னோட இந்த முடிவால எங்க மனசையெல்லாம் நீ எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கேன்னு அது உனக்கு தெரியுமா? சொல்லு ரம்யா. இதெல்லாம் தப்பு ரம்யா. சாகர வயசாடி உனக்கு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க?
நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அதிர்ச்சியா இருந்தது. இந்த வீட்லயே யாரு ரொம்ப பிரில்லியன்ட்னு கேட்டா அது எங்க ரம்யா தான்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு ரொம்ப பெருமையா எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். அப்படிப்பட்ட நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேங்கிறத என்னால நம்பவே முடியல ரம்யா. ஏன்டா இப்படி பண்ண? சின்ன வயசுல இருந்து மாமா மாமான்னு கொட்டு நிழல் மாதிரி பின்னாடி அலைஞ்சதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவரை கட்டிக்க போறேங்கிற நம்பிக்கையில தானே மனசார நான் அவரை என் புருஷனை நினைச்சு இவ்வளவு வருஷமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஐயோ என்ன மாமா இது? ரம்யா, நீயாவே உன் மனசுக்குள்ள ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு அதுக்கு உரம் போட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. ஆனா பார்த்திபனோட விருப்பம்னு ஒண்ணு